அந்த குடும்பம் 2 சின்ன பிள்ளைங்க. அந்த சின்ன பிள்ளைங்க யார் கொடுப்பா? இந்த பேங்க்காரன் கொடுத்துறோம். இந்த பேங்க்காரன் பொறுப்பேற்கிறது இந்த வார்டு இங்கிருந்து எடுக்கப்பட விட மாட்டோம். எடுக்கவும் விட மாட்டோம். நடவடிக்கை எடுக்கவும் நடக்கக்கூடாது. வங்கி ஊழியர்கள் அவதூறாக பேசியதால் மனமுடைந்து உயிரை மாய்த்து கொண்ட செல்வன் இவர்தான். நாகர்கோவில் அடுத்த மந்தாரம்புதூரைச் சேர்ந்தவர் செல்வன். இவரது மனைவி ராதிகா தனது குடும்ப தேவைக்காக உஜ்ஜீவன் வங்கியில் 80,000 ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். மாதம் 4,687 ரூபாய் என மொத்தம் 24 மாதங்கள் கட்ட வேண்டும் என்ற நிலையில் 7வது மாத தவணை தொகையை கடந்த 8ஆம் தேதி கட்ட தவறியதாக கூறப்படுகின்றது. இதையடுத்து கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக வங்கி ஊழியர்கள் தவணை தொகையை கேட்டதாகவும் தங்கள் குழந்தையின் உடல்நிலை சரியில்லாததால் அதற்கு பணம் செலவாகிவிட்டதாகவும் தற்போது கையில் பணமில்லை என்றும் தங்கள் நிலையை தெரிவித்துள்ளனர். இதை ஏற்காத வங்கி ஊழியர்கள் ராதிகாவிடம் எங்கள் வங்கியில் இருந்து பணம் வாங்கி சாப்பிடும்போது நன்றாக இருந்தது, அதை திருப்பி செலுத்த முடியவில்லை என்றால் நீ ஏன் கடன் வாங்குகிறாய், பிச்சை எடுத்தாவது கொண்டு வந்து வாங்கிய கடனை கொடு என்று கூறியது மட்டுமில்லாமல் ராதிகாவின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அவரின் வீட்டின் நடுப்பகுதியில் அமர்ந்திருந்து பணத்தை தந்தால் மட்டுமே வெளியே செல்வோம் என கூறி மிரட்டியதாக கூறப்படுகின்றது. குழந்தை மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்காங்க. அப்போ சாயந்தரம் வந்து அவங்க ஏதோ லோன் கேட்டிருக்காங்க. இவங்க வீட்டில் போய் ரூபா எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக மனசுடைய மாதிரி பேசி அவங்க மன உளைச்சல் தாங்க முடியாமல் கடைசி தற்கொலை பண்ண மாதிரி. இவன் ஸ்கூல் முடிஞ்சு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க நின்றுருக்காங்க வாசல்லே குழுவில் உள்ளவங்க. அவங்க அதுக்கு எதுவுமே சொல்லாமல் வீட்டில் வந்து பார்த்தாப்போ அவங்க இப்படி தூக்கில் தொங்கி இதாகிட்டாங்க. அந்த குடும்பம் 2 சின்ன பிள்ளைங்க. அந்த சின்ன பிள்ளைங்க யார் கொடுப்பா? இந்த பேங்க்காரன் கொடுத்துறோம். இந்த பேங்க்காரன் பொறுப்பேற்கிறது இந்த வார்டு இங்கிருந்து எடுக்கப்பட விட மாட்டோம். எடுக்கவும் விட மாட்டோம். நடவடிக்கை எடுக்கவும் நடக்கக்கூடாது. கலெக்டர் வரணும், எல்லாரும் வரணும். ராதிகா தன்னுடைய கணவர் செல்வனுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நடந்ததை கூறியிருக்கிறார். உடனே வீட்டிற்கு வந்த அவர் வீட்டின் உள்பகுதியில் அமர்ந்திருந்த வங்கி ஊழியர்களிடம் நீங்கள் வங்கிக்கு செல்லுங்கள், ஓரிரு தினங்களில் பணத்தை கட்டிவிடுகிறேன் என கெஞ்சியதாகவும் இதை ஏற்காத வங்கி ஊழியர்கள் வங்கியில் வாங்கிய பணத்தை கட்ட முடியாமல் நீ எல்லாம் ஏன் நடமாடுகிறாய், உனக்கு எதற்கு ஒரு குடும்பம் என மனைவி கண்முன் கடுமையாக திட்டியதாக சொல்லப்படுகின்றது. இதனை பார்த்து மனம் நொந்து போன அவரது மனைவி பள்ளிக்கு சென்றுள்ள குழந்தைகளை அழைத்து வர சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டில் கணவர் இல்லாத நிலையில் வங்கி ஊழியர்கள் மட்டும் வீட்டின் நடுப்பகுதியில் அமர்ந்திருந்ததால் சந்தேகமடைந்து உள்பக்க அறையில் சென்று பார்த்தபோது செல்வன் தூக்கில் தொங்கிய நிலையில் கிடந்தார். கணவர் தூக்கில் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து சத்தமிட்டு கதறி எழுததால் வங்கி ஊழியர்கள் அங்கிருந்து நைசாக வெளியேறி ஓடிவிட்டதாக கூறப்படுகின்றது. அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து தூக்கில் தொங்கிய செல்வனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் முன்னரே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். செல்வனின் உடல் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் செல்வனின் உயிரிழப்புக்கு காரணமான உஜ்ஜீவன் வங்கி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என கூறி அவரது உறவினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் பிணவரை முன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக உஜ்ஜீவன் வங்கியோ தொடர்புடையதாக கூறப்படும் வங்கி ஊழியர்களோ பதிலளிக்க மறுத்துவிட்டனர். பாலிமர் செய்திகளுக்காக நாகர்கோயில் செய்தியாளர் சுரேந்திரன்.